பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்படி 3 சான்ஸ் தான். 3 சான்ஸ் நீ விட்டின்னு வச்சுக்க, முடிஞ்சு போச்சு. ஏன் 3 வச்சிருக்கேன் ஸ்க்ரீனில் போகிறோம். இருங்க, ஸ்டோரேஜ் உங்களுக்கு பார்த்துக்கிட்டா ஸ்டோரேஜ் கொடுக்குறா வீடியோவே. ஸ்டோரேஜ் பார்ப்போம். 56 தான் இருக்குது, பரவாயில்ல. ஓகே, இல்லைன்னா வீடியோ ஆரம்பிக்கணும். ஆரம்பமா வெற்றிகரமாக எப்படி போறதில்ல. யூடியூப் காப்பி அடிக்கிறத எப்படி சந்தோஷமா எந்த கிடையாது. எடுத்தோடனே ஒரு மார்க் இருக்கிறான். இதை போடுமா, இது அதிக 12 மில்லியன் போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 14 minutes 43 seconds இருக்கு. அந்த வீடியோவில் தான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். பேசினாலும் சரிப்பா ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா எப்படி ஆகும்னா, வாய் குறைஞ்சு நல்லா சிரிச்சா ஆகும். நம்மளுக்குள்ளேயே சிரிச்சா இப்படி இருக்கலாம். அந்த மாதிரி நார்மலாக இருக்கலாம். வாயை விட்டு சிரிக்கக்கூடாது. புடுங்கு அதெல்லாம் ஒரு கணிக்க மாட்டாங்க. அவ்வளவுதான். ஏய், இப்படி பல பேர் வாழ்க்கையை நாசப்படுத்திட்டீங்க. நல்லாவே இருக்க முடியாது. இதை பார்த்தாலே எனக்கு சிரிப்பு வருதா. ஈஸி மீடியம் இம்பாசிபிள். இம்பாசிபிள் நான் போறேன், போய் காமிக்கிறேன். வெக்கமே இல்லையாடா. சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது உனே. நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி இங்கே நிற்கிது. போமா சரிவா. யாருங்க இப்போதான் மழை பெஞ்சு ஃபுல்லாக மழை. அப்புறம் நீ தான் ஃபஸ்ட்டு பண்ண போற. நான் வந்து இந்த சூப்பர் மார்க்கெட் இருக்கு பாத்தியா, அங்க ஆரியா சூப்பர் மார்க்கெட்டு, அங்கே போயிட்டு கேட்குறேன். வண்டி எடுத்துதான் கூட. அப்ப நீ இப்படி பிடிச்சிக்க, நான் எடுக்கிறேன். தம்பி இப்ப நீ வந்து என்ன கல்யாண தங்கம் பிஸ்கெட் இருக்கா? பிஸ்கெட் இருக்குன்னு கேட்க கூடாது. கல்யாண தங்கம் 10 ரூபா இருக்கா அப்படின்னு கேட்கணும். பேக்கெட்லாம் கேட்க கூடாது. கல்யாண தங்கம் இருக்கா அப்படின்னு கேட்கணும். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு அட்ராசிட்டி வெயிட். அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஃபன்னா இருக்கும்ல, இந்த மாதிரி நம்மளும் போய் பண்றோம் அப்படின்னு. ஆனா இந்த வீடியோ எடுப்பேன் சார், அது கண்டென்ட். அதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் கடைக்கு போயிட்டு கண்டிப்பாக திக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா ஸ்கூலு விடுற டைம் வேற. ஓகே, நான் கடைக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா கடைக்கிட்ட வந்தாச்சு. அப்படி போ போடா, முன்னாடி போடா, முன்னாடி போடா, ரீடா முன்னாடி போடா எனக்கு காசு இல்லடா, பாத்துக்கடா. போடா உள்ள போடா. நீ சும்மா போடா. போடா டே ப்ளீஸ் தாடி. போடா டே. அடுத்து நான் கேட்க சரி போ, சும்மா போ. ப்ளீஸ் தாடி கேள்றா. சும்மா போய் கேள்றா. போடா சும்மா நான் தான் கூட வரேன். வா சும்மா கூட வரேன்டா. போடா. வாடா ப்ளீஸ். உள்ள போடா. சும்மா போடா, உள்ள போடா. இல்ல இங்கிட்ட வாடா, சைட்ல வாடா, இப்படி வாடா. ஆளெல்லாம் இருக்காடா ரோட்ல, ஸ்கூல் பக்கத்துல இருக்குடா. போடா போடா. பிரேன் அடிச்சு போவேண்டா. அப்புறம் போய் கேள்றா. போடா போய் இதுல போடா. போடா உள்ள. அண்ணே உள்ள வர மாட்டேங்கிறானே. போடா போய் கேள்றா. ஏதோ கேக்குறானே. இங்க நீ கேட்டதுக்கு அப்புறம் நான் கேட்கறேன்டா. போடா.
இல்லைண்ணே இது ஒரு கண்டென்ட்டு. இவன் ஒன்று கேட்கணுமா, கேட்குறத விட்டு அங்கே வரைக்கும் நல்லா தான் வந்தான். அதுக்கப்புறம் என்ன ஆனன்னு தெரில, கடை தந்தே உள்ள ஆள்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டான். போய் கேள்றா. சும்மா கேள்றா, போடா சும்மா கேள்றா. ஏன்டா பயந்து சாவாதடா, போடா போடா உள்ள போடா. இல்ல ஒழுங்காதான் கேள்றானே, பயப்படுறானே, பேசவே மாட்டேறானே. என்ன சும்மா அப்ப நான் கேட்க வாச்ச. ஓடுறா, ஒழுங்காவே கேக்குறா. ஓடுறா, மணி வாசல் வரண்டா, டக்குறாடா. ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா பிரவீன் பாத்தீங்கன்னா சொதப்பிட்டாரு. இந்த மாதிரி போயிட்டு கல்யாணம் தங்கம் பாக்கெட் இருக்கா 10 ரூபா அப்படின்னு கேட்க சொன்னேன். அந்த அண்ணன் பாத்தீங்கன்னா எதுவுமே சொல்லல. பிரவீன் பாத்தீங்கன்னா சொதப்பிட்டாங்க. இப்ப நான் வந்து கண்ணாமூச்சியா இல்லடா, ஒளிந்து அக்கா நான் போயிட்டு சூப்பர் மார்க்கெட் ஒன்று இருக்கு, அக்கா ஒளிந்து விளையாடு பிஸ்கெட் இருக்கா, அக்கா ஒளிந்து விளையாடு பாக்கெட் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கேட்க போறேன். ஒரு மாதிரி எனக்கு ப்ரெஷரா இருக்கு, ஆனா சமாளிச்சுக்கலாம். தம்பி நீ முதல்ல வீடியோ ஒழுங்கா அங்கே எடுக்கணும். ஏன்னா இப்போ நம்ம சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வீடியோ கண்டிக்கணும். நான் சொதப்பிட்டேன். பார்த்தீங்கன்னா இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா எங்கள் தமிழ் சார் பார்த்தீங்கன்னா வந்தார். பார்த்தீங்கன்னா பேசிட்டு இந்த மாதிரி இதெல்லாம் சொன்னோம். இந்த மாதிரி சார் ஒரு வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னு. சரிப்பா நல்லா இருங்க, நல்லா படிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. எந்த காலேஜுன்னு கேட்டாங்க. அதெல்லாம் சொல்லியாச்சு. இப்போது சூப்பர் மார்க்கெட் போயிட்டு நான் பார்த்தீங்கன்னா பேச போகிறேன். ஏன்டா கருப்பாக தெரியுறேன், நீ கூட வெள்ளையா தெரியுறடா. அங்கே பாடுறா, நீ வேற அப்பப்போ இந்த பங்கு அங்கே ஃபுல்லாக கருப்பு மலைக்கா. ஓகே பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். சூப்பர் மார்க்கெட் போடுவோம். இல்லைன்னா அந்த இங்கே ஒரு கடை இருக்குல்ல, ரெங்கா ஸ்டோரா, ஏன்டா இங்கே அதுக்கு முன்னாடி ஒரு பெட்டி கடை இருக்குல்ல, அங்கே போவோம். ஓகே பார்த்தீங்கன்னா வீடியோ அங்கே போயிட்டு அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். போமா உள்ள தயவுசெய்து ஒழுங்கா எடுத்துருவீங்களா? எடுத்துறேன். வேற எவனா எடுத்துருப்பான், நீ மட்டும் டக்குனுக்கு ஆஃப் பண்ணலாம். அப்படியே ஃப்ளோலே சும்மா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தேவா. சொல்லிடுவா சொல்லு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபைனலாக அப்படியே ஒழுங்கா போடுறாங்க பாடுறா. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம கடைக்கு வந்து ரீச் ஆயாச்சு. இப்போ உள்ளே போயிட்டு எப்படின்னா கேட்கணும் ஒழுங்கு இடம் பிஸ்கெட் இருக்காது. சரி அப்படியே உள்ளே போவோம். அப்படியே நீட்டா டிஸ்டன்ஸ் ஓகேவா? செருப்பு கட்டி போகிறோம். என்ன கேட்குறது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, ஒரே ஊறுகாய் பாருங்க. ஊறுகாய் என்ன ஊறுகாய் கேட்டு போகிறோம் பார்க்க போகிறோம். எங்கிட்ட அந்த சைடு இருக்குடா பிஸ்கெட்டு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் அந்த சைடு இருக்கு. என்ன பண்ண போகிறது இல்லை. இந்த எஸ்னி ஒழுங்காக கேமரா பண்ணுறா. இந்த இப்படியே வச்சு வந்தீங்கன்னா ஒன்றும் தெரியாது. இந்த எஸ்னி ஒழுங்காக கேமரா பண்ண ப்ரைவேட் அதிலே கேமரா ஓட்டிட்டா. இடத்துல கேமரா வேற பண்ண முடியும். கேமரா ஓட்டுற நீ கேமரா ஒழுங்காக வைக்கல, ஒழுங்காக தான் வீடியோ எடுண்டா. சரி எப்படி எனக்கு கேட்குறது கேளு வரேன் முன்னாடியாவே. கேளு அதை எடுத்து இங்க இருக்கு. ஒழுங்கு பிஸ்கெட் எடுத்தாச்சு. தமிழ்ல கேட்க பாருங்க. அதே தாண்டா வந்து கண்டென்ட் எடுத்தாச்சு. நம்ம ஒளிந்து விளையாடு பிஸ்கெட் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டோம். அதுனா பிரவீன் பார்த்தீங்கன்னா கேமராவில் கோளாறு பண்ணிட்டாரு. ஆனால் கொஞ்சம் ரியாக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைன் பண்ணுவோம். ஏன்னா எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பாருங்கள். பிரவீன் பார்த்தீங்கன்னா பிரவீனோட டேர் பார்த்தீங்கன்னா பிரவீன் பால் ஆகிட்டாரு. பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இந்த மாதிரி போனேன். உள்ளே போய்ட்டு அக்கா இந்த மாதிரி ஒளிந்து விளையாடு பிஸ்கெட் இருக்கா, இது அந்த ஒளிந்து விளையாடு பிஸ்கெட் எவ்வளோக்கா அப்படின்னு கேட்டேன். இன்னும் 30 ரூபாப்பா அப்படின்னாங்க. ஆனால் அது பக்கத்தில் ஒரு அக்கா இருந்தாங்க, திரும்பி ரியாக்ஷன் கொடுத்தா அவ்வளோ பாருங்களேன். அதனால் பிரவீன் சூப்பராக கேமரா பண்ணுறது. இந்த டீம் வச்சுட்டு கேமராவே பண்ண முடியாது போல். ஒருத்தனை கேமரா எடுக்கிற மாதிரி இல்லை. ஸோ அவ்வளோதான். அப்படின்னா இந்த வீடியோ எதுவும் என் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன்.
ஃபோன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நாங்கள் எடிட் பண்ணி எவ்வளோ நல்லா போகணும் தெரியல. இப்போ ஏதாச்சும் சொல்கிறீங்களா? உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சரியா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஃபஸ்ட்டு வீடியோவே ஒரு மாதிரி காமெடியாக இருந்துச்சு. அதுக்கிட்ட போக போக லெவல் போக போக ரொம்ப மோசமாக சிரிப்பே வரல. அதே தான் பார்த்தீங்கன்னா மொத இது பார்த்தீங்கன்னா இப்போ மட்டும் அவன் அந்த முதல் வீடியோ சிக்காம வந்துருவேன் தகுனா ஓட்டிருப்பான். அப்படி இருந்தாலும் நான் சேலஞ்ச் கம்ப்ளீட் இல்லை ஒருவேளை நீ அந்த ஏதாவது ஒரு வீடியோ சிக்காம நான் மாட்டிருப்பேன். அதுதான் கதை. பார்த்தீங்கன்னா இது என்ன ஃபைனலாக முடிச்சாச்சு. ஸோ அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். பிரவீனை வீட்டில் விட்டு நானும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்ப போகிறேன். இந்த விளாக் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தும்னு நினைக்கிறேன். எடிட் பண்ணும் போது தான் எங்களுக்கே தெரியும். ஓகே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா பார்ப்போம். பாய் பாய். Thank you.